வெல்கம் டு கதை வசனம் சேனல். இன்றைக்கி நம்ம 2019 வெளியான த கேங்ஸ்டர் த காப் த டெவில்ன்ற சவுத் கொரியன் படத்தை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒயிட் கலர் கார் இன்னொரு காரை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் யாரும் இல்லாத ரோட்டில் அந்த ஒயிட் கலர் கார் முன்னாடி போகிற காரை இடிச்சிடுது. அதனால அந்த டிரைவர் உடனே வெளியே வந்து எதுக்காக காரை இடிச்சிங்க, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் காரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவர் காரில் விழுந்த ஸ்க்ராட்ச் மார்க்கையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒயிட் கலர் கார்ல வந்த பையன் வெளியே வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அந்த ஒயிட் கலர் கார்ல இருந்து இறங்கின பையன் இடிச்ச கார்ல இருந்து வந்தவரை நல்லா குத்திடுறான். எந்த அளவுக்குன்னா உடம்பு ஃபுல்லா கத்தியால குத்தி அவர் அங்கேயே அந்த காருக்குள்ள கொண்டுடுறான். அடுத்த சீன்ல ஒரு சிட்டியை காமிக்கிறாங்க. அங்க செம டிராபிக்கா இருக்கு. இது ஆகஸ்ட் 2005. அங்க ஒரு கார்ல ரேடியோல இந்த மாதிரி ஒரு இடத்துல கொலை நடந்திருக்குன்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ அந்த காருக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இவர் ஒரு போலீஸ். அந்த டிராபிக்ல நின்றுட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு இடத்துல கேம்பிளிங் நடக்கிற மாதிரி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு கேங் இல்லீகலான வேலையை நிறைய பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ இவனுங்களுக்கு இன்னைக்காச்சும் ஒரு முடிவை கட்டணும்னு சொல்லிட்டு வேகமா அங்க போறாரு. அங்க உள்ள போயிட்டு கொஞ்சம் பேரை அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கவங்களாம் அந்த கேங்கோட மெயின் லீடருக்கு கால் பண்றாங்க. இவர் தான் அந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர், த கேங்ஸ்டர். இவர் உடனே என்ன பண்றாருன்னா நம்ம காப் ஹீரோட ஹையர் அபிஷியலுக்கு கால் பண்றாரு. நாங்க தான் மாசம் மாசம் பணம் கொடுக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு எங்களோட வேலையெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, அவரை முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கன்றாரு. உடனே அந்த சீனியர் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உன்னை நான் ஒரு கிரைம் சீனுக்கு தானே போக சொன்னேன், அந்த கொலை என்ன நடந்துச்சுன்னு போய் பாரு, அதை விட்டுட்டு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த கிரைம் சீனுக்கு போறாரு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, காருக்குள்ளே ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னு. இப்ப அந்த கிரைம் சீனை தான் பார்க்க போயிருக்காரு. அங்க அந்த கொலை எவ்வளவு கொடூரமா பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு ஆல்ரெடி அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா பிளட் போனனாலயோ இல்ல ஹார்ட் அட்டாக்ல கூட இறந்து போயிருக்கலாம், உடம்புல நிறைய இடத்துல கத்தியால குத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த காருக்கு பின்னாடி போய் பாக்குறப்போ அங்க யாரோ அந்த கார் இடிச்ச மாதிரி இருக்கு. உடனே அதை போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல கேங்ஸ்டரை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் கிட்ட ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆப்போசிட்ல இருக்கவர் கொஞ்சம் நக்கலா பேசவும் இவர் அவரோட அசிஸ்டன்ட்டை செம்மையா அடிச்சிடறாரு. ஆனா இந்த ஒரு சீன்ல தெரிய வருது நம்ம கேங்ஸ்டரை பார்த்து எவ்வளவு பேர் பயப்படுறாங்கன்னு. இந்த பக்கம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கொலை நடந்ததை பத்தி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொலையாளி கண்டிப்பா புதுசா தான் இருக்கணும், அதனால தான் உடம்புல நிறைய இடத்துல குத்தி இருக்கானு. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது நல்லா பிளான்டா தான் இருக்கும், அதனால தான் ஒரு எவிடன்ஸ் கூட அங்க விட்டுட்டு போகலன்னு. ஆனா கடைசியில் அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதாவது திருட்டு வேலையா தான் இருக்கும், கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல தேர்னா யார் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிரும்ன்றாரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொலையோட ஃபைல் அங்க கொடுக்குறாரு. இந்த 3 கொலையிலையும் வித் டெப்த் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த கத்தியால குத்துனப்போ எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா சீரியல் கில்லிங்கா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு இவரோட சீனியர், நீ வாட்டில் எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் வேற வேற ஏரியால நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஏரியா பார்த்தா கொலை பண்றானுங்க, கரெக்டா எல்லாமே ஒரு வாரம் கேப்ல தான் நடந்திருக்கு, எனக்கு என்னமோ சீரியல் கில்லிங்கா தான் இருக்குன்னு தோணுதுன்றாரு. ஆனா அந்த சீனியர் அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம, நீ எதுக்கு அந்த கேங்ஸ்டரோட இடத்துக்கு போன, சும்மா எதுக்கு அவங்களோட விஷயத்துல எல்லாம் நீ தலையிடுறன்னு சொல்லி பேச்ச மாத்துறாரு. உடனே நம்ம ஹீரோவும் கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல கேங்ஸ்டரை தான் காமிக்கிறாங்க. நான் தனியாவே வண்டி ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாரு. கார்ல பைபாஸ்ல தனியா போயிட்டு இருக்கப்போ பின்னாடி வந்து ஒரு கார் இடிச்சிடுது. அந்த கார் வேற யாரோடதும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பையன் கொலை பண்ணா இல்லையா, அதே பையன் தான். அவனும் கீழே இறங்கி வரான். நம்ம கேங்ஸ்டரும் கீழே இறங்கி போய் அவர் காரை பாக்குறாரு. இனிமே இவனை நம்ம கில்லர்னே கூப்பிடலாம். அப்ப அந்த கில்லர் என்ன சொல்றான்னா, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வலிக்கிடுச்சு, சாரின்னு கேக்குறான். நம்ம கேங்ஸ்டரும் கொஞ்சம் மேலே கீழே பார்த்துட்டு, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ கிளம்புன்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு அந்த கில்லர், இல்ல நான் உங்க காரை இடிச்சிட்டேனே பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம கேங்ஸ்டரும் பரவாயில்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவரோட காரை திறக்க போறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த கில்லர் போய் நம்ம கேங்ஸ்டர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுறான், கத்தியாலையும் குத்திடுறான். ஆனா அங்க நம்ம கேங்ஸ்டருக்கும் அந்த கில்லருக்கு நடுவில் பெரிய ஃபைட்டே நடக்குது. 2 பேருக்குமே செமையா அடிபட்டுருது. ஆனா நம்ம கேங்ஸ்டர் கில்லரை செமையா அடிச்சிடுறாரு. அந்த கில்லரும் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து ஓடி போயிடுறான். கத்தியால ஆல்ரெடி குத்துவாங்கனால கேங்ஸ்டர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம கேங்ஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட கேங் ஆளுங்களா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பாஸே யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிரிங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவங்கள செம்மையா அடிக்கிறாங்க. அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையும் அடிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட கேங்ஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. அதே மாதிரி இந்த பக்கமும் கில்லருக்கு நிறைய அடிபட்டிருக்கும் இல்லையா, அவனோட கார்ல உட்காந்து வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஆனா இதை விட அங்க ஒரு கொலையை அவனால பண்ண முடியலன்றதுதான் அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவனுக்கு அவனே ஒரு ஊசியை போட்டுட்டு எப்படியாச்சும் நீக்கு ஒரு கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த கத்தியை கழுவுறான். அப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு பண்ணை மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு ஏதாவது ஒரு அனிமலையாவது கொண்டுலான்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த பண்ணையில இருக்க ஓனர் அங்க வரவும் அவரை கொண்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது இவன் ஒரு சைக்கோ, இவனால கொலை பண்ணாம இருக்க முடியாதுன்னு. இந்த பக்கம் நம்ம கேங்ஸ்டரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்து, யார் உங்களை தாக்குனா நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறப்போ, இல்ல நான் அவனை ஒழுங்கா பார்க்கல, ஆனா அவன் கண்டிப்பா நம்ம கேங் மெம்பரும் கிடையாது, இல்ல
நமக்கு எதிரியும் கிடையாது. அவன் என்ன அட்டாக் பண்ணதே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவனுக்கு என்ன முன்னப்பினையும் தெரியாது. ஆனா எதுக்காக அட்டாக் பண்ணானும் தெரியல. ஆனா அவனோட வண்டி நம்பரை நான் நோட் பண்ண கொஞ்சம் இருட்டா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நோட் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. என்ன நேத்து உன்னை யாரோ குத்திட்டாங்களாமே, இதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டே தெரியும். ஏன்னா நீயே ஒரு கேங்ஸ்டர், யாரோ உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா உனக்கு தானே அசிங்கம்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் நடந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு, நான் கண்டிப்பா அவனை உனக்கு பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் சிரிச்சுக்கிட்டே உனக்கு முன்னாடியே என்னால அந்த கில்லரை பிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பா அந்த சீரியல் கில்லர் தான் இந்த கேங்ஸ்டரையும் அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால கேங்ஸ்டரோட கார் எங்க பார்க் ஆயிருக்கோ அங்க போயிட்டு காருக்கு பின்னாடி செக் பண்ணி பாக்குறப்போ அங்கேயும் யாரோ பின்னாடி இருந்து அந்த காரை இடிச்ச மாதிரி ஒரு டென்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா அது சீரியல் கில்லிங்கா தான் இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கேங்ஸ்டர் கிட்ட ஆல்ரெடி ஒருத்தன் நக்கலா பேசியிருப்பான் இல்லையா, உன்னை வேற யாரோ அட்டாக் பண்ணதுக்கு நான் தான் அட்டாக் பண்ண நினைச்சு என்னோட பிசினஸை வந்து அடிச்சுட்டானுங்க உங்க பசங்க, அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு அக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். வந்து வேணும்னே ஒரு கேங்ஸ்டரே ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான், கத்தியால குத்திருக்கான்னு சொல்லிட்டு செமையா கலாச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம காப்பு ஹீரோ அவரோட சீனியர் கிட்ட இந்த கேஸை பத்தி இன்னும் நல்லா பார்க்கணும், கண்டிப்பா அது சீரியல் கில்லிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த சீனியர் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறாரு. உடனே அவரை தனியா கூட்டிட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு விட்னஸ் இருக்குன்னு சொல்றாரு. யாருன்னு கேக்குறப்போ கேங்ஸ்டர் பேரை சொல்லி இவரை யாரோ ரீசெண்டா குத்திருக்காங்க, யாருமே ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மோதணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அதுவும் அவன் பெரிய ஆளு தான், அதுவும் தனியால போய் ஒருத்தன் குத்திருக்கானா கண்டிப்பா அது அந்த சீரியல் கில்லரா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த சீனியர் கண்டிப்பா அது ஏதோ கேங் பிரச்சனையே தான் இருக்கும், அதுக்கு வேற ஏதாச்சும் கேஸ போட்டுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த கேங்ஸ்டர் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடணும், அவன் கண்டுபிடிச்சிட்டானா அவன் கண்டிப்பா அந்த கில்லரை கொன்றுவான், அதுவும் இல்லாம அவன் ஃபேஸையும் பார்த்திருக்கான், அவன் கிட்ட இருக்க ஆள்பலத்தை வச்சு கண்டிப்பா அந்த கில்லரை கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க 3 பெண்டிங் கேஸை நம்மளால எப்பவுமே க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல கில்லர் நைட் டைம்ல ஒரு பெட்ரோல் பங்க் போறான். அங்க ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான், இவனை தான் அடுத்து கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இதே சமயத்துல இந்த பக்கம் கேங்ஸ்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட வச்சு அவர் அன்னைக்கு பார்த்து அந்த கில்லரோட ஃபேஸை வரைய வைக்கிறாரு. இந்த பக்கம் கில்லர் அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த ஆளை கொலையும் பண்ணிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த கில்லரோட ஃபேஸையும் வரைஞ்சு வச்சிடுறாங்க. இப்ப அந்த ஃபேஸோட டிராயிங்கோட நமக்கு இப்பதான் அந்த கில்லரோட ஃபேஸையே காட்டுறாங்க. அப்புறம் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்தவரோட லாரியே எடுத்துக்கிட்டு அந்த கில்லர் போய்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த லாரியில இன்னொரு ஆள் இருந்திருக்கான்னு. அவனையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு லாரி ஓட்டிட்டு இருக்கும் போதே கொலை பண்றனால ஒரு கத்தி வெளியே ரோட்ல விழுந்துருது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கேங்ஸ்டர் ஒரு கேம்பிளிங் நடத்திட்டு இருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாரு. அப்புறம் கேங்ஸ்டர் பார்த்து இதை வச்சு மிரட்டுறாரு, உன்னை கொலை பண்ணவன் யாரு என்னன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு கொடுத்தனா நான் கண்டிப்பா அந்த கேம்பிளிங் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு. ஆனா இதை பத்திலாம் அந்த கேங்ஸ்டர் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னை அன்னைக்கு அட்டாக் பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு சீரியல் கில்லர், சில சீரியல் கில்லர் வீக்கானவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க, ஆனா இவன் யாரை வேணாலும் கொலை பண்ணிட்டு இருக்கான், இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நிறைய பேர் செத்துட்டு இருப்பாங்க, நீ ஒழுங்கா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தனா நீ உன் கேம்பிளிங் வேலையை பாரு, நான் அவனை பிடிச்சி லாக்அப்ல போட்டுறேன், இது நம்ம 2 பேருக்குமே வின் வின் தானேன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேங்ஸ்டரை பொறுத்தவரை அவனை குத்துனவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா பிடிச்சே ஆகணும்னு இருக்கு. கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் வேற, நம்ம பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கு, ரீசெண்டா உங்களுக்கு நடந்த அட்டாக்னால நிறைய பேர் நம்ம பிசினஸ் நம்பி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கேங்ஸ்டர் அந்த காரோட நம்பரை கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை இவங்களோட ஆளுங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த காரை இவங்களோட கராஜ்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த கார் ஒரு ஏரியால நின்றுட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல ரீசெண்டா ஒரு கொலை நடந்திருக்கு, அப்ப கண்டிப்பா அது அந்த கில்லரோட காரா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கார் தள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கத்தியும் கிடந்துச்சுன்னு சொல்லி அதை எடுத்து காமிக்கிறப்போ நம்ம கேங்ஸ்டர் அதை பார்த்தோன்னே கண்டிப்பா தான் எனக்கு அவரை குத்தின கத்தி தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம கேங்ஸ்டர் ஹீரோக்கு கால் பண்ணி ரீசெண்டா ஒரு கொலை நடந்தது இல்லையா, அதை வேற யாரும் பண்ணல, அவன் தான் பண்ணிருக்கான்ற இன்ஃபர்மேஷனே சொல்லிடுறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்றப்ப எங்க ஆளுங்க அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இப்போ என்கிட்ட தான் இருக்கு, உடனே என்ன பார்க்கவான்னு சொல்றாரு. இப்போ நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த பேர் எடுக்கிறதுக்கு, எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு வெளியே, ஆனா ஒரே நைட்ல எல்லாமே கெட்டு போச்சு, அவனை கண்டிப்பா பிடிச்சா அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஒரு போலீஸ்னா ஏன் முன்னாடி தைரியமா கொலை பண்றேன்னு சொல்றல, என்னால நினைச்சா உன்னை இப்பவே அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட இருந்து நிறைய வேலை உனக்கு ஆகணும், அந்த கில்லரை பிடிச்சே ஆகணும்னு என்னை விட நீ தான் ரொம்ப தீவிரமா இருக்க, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் உனக்கு இதுக்கு தேவையான ஆளுங்களையும் இதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றேன், நம்ம 2 பேருமே அந்த கில்லரை தேடுவோம், ஆனா யாருக்கு அந்த கில்லர் முதல்ல கிடைக்கிறாங்களோ அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கலாம், இப்போ உனக்கு கிடைச்சா நீ ஜெயில போட்டுக்கோ, கோர்ட்டுக்கு கூட்டு போ, ஆனா எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த டீலுக்கும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறது, 2 பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அவங்கவுங்க பிடிச்சிருவாங்கன்னு. அப்புறம் அந்த கில்லரோட ஃபேஸை வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோ கிட்டையும் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஒரு கேங்ஸ்டரும் காப்பும் ஒரு டெவில பிடிக்க போறோமான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் ஹீரோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு டிவைஸை கொடுக்குறாரு. என்ன
என்னதான் இருந்தாலும் நீ கேங்ஸ்டர்னு காமிச்சிட்டலன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸே நம்ம ஹீரோ போட்டு உடச்சிடுறாரு. ஆனா நம்ம கேங்ஸ்டர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே டிவி ஆன் பண்றாரு. அப்பதான் தெரியுது அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இவ்வளவு நேரம் இவங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்றதுக்காக நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். அந்த கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறமே அரெஸ்ட் நீ தான் மிரட்டுறாரு. இப்ப நம்ம போலீஸ் ஹீரோவும் அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவரோட அசிஸ்டன்ஸ் கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இவனுக்கு 30 வயசுக்குள்ளதான் இருக்கும், இவனோட பேட்டர்ன் படி அவன் நைட்டு தான் கொல்றான், யார வேணாலும் கொல்றான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவனுக்கு கொலை மேல ஒரு அப்சஷன் இருக்கு. இப்ப நடந்த பேட்டர்ன் வச்சு வாரம் அவன் ஒரு கொலை பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் மோஸ்டா கத்தியை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த க்ளூவெல்லாம் வச்சு சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா நம்ம 5 பெண்டிங் கேஸும் முடிச்சிடலாம்னு சொல்றாரு. இந்த பக்கம் அதே மாதிரி கேங்ஸ்டர் அவங்களோட ஆளுங்கள்ட்ட எல்லாம் நான் போலீஸ்க்கு இதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்கலாம் போலீஸ் எப்படி நம்மளாம் நமக்கே ஆப்போசிட்டா திரும்பிட மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போலீஸோட அசிஸ்டன்ட் என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் எப்படி நம்புறது, அவங்க கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நமக்கு இப்ப ஆளுங்க தேவை, அது மட்டும் இல்லாம அவங்களே எல்லா செலவும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ஹெல்ப் தேவை, ஏன்னா இங்க இருக்க விக்டிமே அந்த கேங்ஸ்டர் தான். ஆனா ஒரு டீல் தான் போட்டிருக்கேன், சப்போஸ் நம்ம சீக்கிரமா பிடிச்சிட்டோம்னா அந்த கில்லரை நம்ம முறைப்படி நம்ம லா படி நம்ம அவனை பனிஷ் பண்ணிக்கலாம். அந்த கேங் கில்லரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் கேங்ஸ்டரும் காப்பும் இந்த வேலையை ஒன்னா பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாலுமே இந்த கில்லரை யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குதான் செய்யுது. அடுத்த சீன்ல நம்ம போலீஸும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் அந்த கார் வச்சிருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த கார்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா கொலை பண்ணும் போதும் அந்த கில்லர் இந்த கார்ல தான் போயிருக்கான். சோ இந்த கார்ல இன்ச் பை இன்ச் என்ன எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்ப அந்த கில்லருக்கு கார் கிடையாது, கொலைய வேற ஏரியால தான் பண்றான். அதனால கண்டிப்பா அவனுக்கு ஒரு வண்டி தேவைப்படும். அப்ப கொஞ்சம் தடுமாறுவான். அதனால ஈஸியா அவனை இனிமே நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேங்ஸ்டர் இன்னொரு பிளான போடுறாரு. அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு அசிஸ்டன்ட் இவரை வந்து நக்கலா பேசியிருப்பாரு இல்லையா, அவரை இந்த கில்லர் யூஸ் பண்ண கத்தியாலே கொன்னுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட்டும் அவரை கொலை பண்றதுக்காக அந்த கில்லரோட கத்தியை எடுத்துட்டு போறாரு. ஒரு தலகாணியால அமுக்கி அது மேல அந்த கத்தியை குத்துறாரு. இதுல அவனும் இறந்து போயிடுறான். அந்த கத்தியையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. இப்பதான் நமக்கு இந்த பிளான் புரியுது. அந்த கத்தி போலீஸ் கையில மாட்டணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பிளான் பண்ணிருக்காரு கேங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் கிரைம் சீன்ல ஒரு பொண்ணு வந்து சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ போய் சில முடியும் சில ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் லேப்ல பார்த்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தரை கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவரும் ஒரு சின்ன கேங்கோட லீடர் தான். அதனால போலீஸும் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றா. ரீசெண்டா நடந்த கொலையில கிடைச்ச கைரேகையும் இப்ப ரீசெண்டா அந்த கேங் லீடரை கொலை பண்ண அந்த கத்தி அந்த தலைவாணி மேல இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து எடுத்த கைரேகையும் மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நடந்த எல்லா கொலையுமே ஒரு சீரியல் கில்லர் கேஸ் தான் சொல்றாங்க. ஆனா இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ரீசெண்டா நடந்த கொலை கண்டிப்பா அந்த சீரியல் கில்லர் பண்ணிருக்க மாட்டான், இது அந்த கேங்ஸ்டரோட வேலை தான் சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை பார்க்க போறாரு. ஏன்னா அந்த கில்லரோட கத்தி கேங்ஸ்டர் கிட்ட தான் இருந்துச்சுன்னு இவருக்கு தெரியும். அப்ப ரீசெண்டா நடந்த கொலையில அந்த கத்தி அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்கன்னா இது அந்த கேங்ஸ்டரோட வேலை தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம கேங்ஸ்டருக்கும் போலீஸ்க்கும் ஒரு சின்ன ஃபைட்டே நடக்குது. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த கொலையுமே நடக்கக்கூடாது. ஆனா அந்த கேங்ஸ்டர் அவனுக்காக வேண்டிய வேலையை அந்த கத்தியை வச்சு செஞ்சுக்கிட்டான்னு இவர் கோவப்படுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்க எல்லா நியூஸ்லயுமே கொஞ்ச நாளாவே நம்ம ஊர்ல நடக்கிற நிறைய கொலைக்கு சீரியல் கில்லர் ஒருத்தன் தான் காரணம்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஏதாவது ஒரு கேஸ் முடிக்கலன்னா அடுத்து சிபிஐக்கு மாத்துவாங்களோ அதே மாதிரி அங்கேயும் இந்த கேஸ் முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஹையர் அபிஷியலுக்கு மாத்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமக்கம் வருது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த கேஸ் நெருங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட கில்லரை கொஞ்ச நாளையில பிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப அந்த கேஸ் அவங்கள விட்டு கை மாறுதுன்னு இந்த பக்கம் அந்த கில்லரும் நியூஸை பார்த்துட்டு இருக்கான். அதுல அந்த கத்தியை பத்தி பேசிட்டு இருக்கப்போ இவனுக்கு நல்லாவே தெரியுது அது அவனோட கத்தி தான், ஆனா இந்த கொலையை அவன் பண்ணலன்னு. அடுத்த சீன்லயே நம்ம கேங்ஸ்டர் கீழே வேலை பார்த்த அந்த சின்ன கேங் லீடர் இறந்திருப்பான் இல்லையா, அவனோட இறுதி சடங்குக்கு ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அங்க நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதுல நம்ம கேங்ஸ்டரும் கலந்துருப்பாரு தான். ஆனா அந்த இறந்து போனவரோட அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம கேங்ஸ்டர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாரோன்னு சந்தேகம் இருக்கு. இப்ப அதுல ட்விஸ்ட் என்னன்னா அங்கதான் அந்த கில்லரும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் அந்த கொலையை பண்ணல, அப்ப கண்டிப்பா அந்த கேங்ஸ்டர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு. அந்த கில்லர் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டு இப்ப அந்த இறந்து போனவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, உன்னோட பாஸை என்னோட கத்தியை வச்சு யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம கேங்ஸ்டரையும் பார்த்துட்டு போறான். இதுல இருந்து அந்த இறந்தவரோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரியுது அவரோட பாஸை கொலை பண்ணதே நம்ம கேங்ஸ்டர் தான். அது மட்டும் இல்லாம கில்லர் திரும்பி போகும்போது இன்னொரு காரையும் இடிச்சு அந்த கார்ல இருந்து வந்த டிரைவரையும் அங்கே கொண்டுட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கேங்ஸ்டரும் சேர்ந்து அந்த கில்லரோட காரை பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப கேங்ஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் உங்களோட வேலையா, இத்தனை வருஷமா நீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குன்னு கலாய்க்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பாவமா இருந்தா எந்த தப்பு பண்ணாம இருக்க வேண்டியது தானே. அதுக்கு கேங்ஸ்டர், நாங்க தப்பு பண்றனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த காருக்குள்ள எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு அந்த ஸ்டியரிங்ல கிடைச்சிருச்சுன்னு எடுத்துட்டு
பார்த்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ரீசெண்டா ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அதாவது கேங்ஸ்டர் கொலை பண்ணாலு, அவரோட அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கேங்ஸ்டர் தான் கொலை பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு அவங்களை அட்டாக் பண்ண வராரு. இப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம கேங்ஸ்டரும் ஹீரோவும் சேர்ந்தே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அந்த அசிஸ்டன்ட் இறந்து போயிடுறான். இப்போ கூட நம்ம ஹீரோ ஃபீல் தான் பண்றாரு, இன்னும் கொலை மேல கொலை நடந்துகிட்டே இருக்குன்னு. இந்த பக்கம் கில்லர் ஒருத்தனை கொலை பண்ணா இல்லையா, அவனோட காரை இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ அவனோட போன் அடிக்குது, அதாவது கொலை செய்யப்பட்டவனோட போனு. அதை எடுத்து அவன் ஃபேமிலி தான் பேசுறாங்க. கட் பண்ணிட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். ஏன்னா அவன் கொலை பண்ணிட்டான்னு நினைச்சா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இவன் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட சீனியர் வந்து அவர்கிட்ட ஒரு கிட்னாப் கேஸ் பத்தி கண்டுபிடிக்க சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இங்க ஒரு சீரியல் கில்லர் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸை அசால்ட்டா அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது சீரியல் கில்லர் கேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, என் பேச்சு நீங்க மதிக்கவே இல்லைன்னு கோவப்படுறாரு. ஆனா வேற வழியே இல்லாம அந்த கிட்னாப்பிங் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. இப்ப கிட்னாப் செய்யப்பட்ட பையனோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க கிட்னாப் பண்ணவன் கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்துல வந்து பணத்தை வைக்க சொல்லி. இதே உங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த கடைக்கு போகவும் சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா கடைக்குள்ள பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வேற வேற இடத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மாடியில ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த கடைக்கார அம்மாவே வந்து அந்த பேக்கை வாங்கிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கிட்னாப் பண்ணவங்களோட அம்மா என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை திரும்பி பாத்துறாங்க. இப்படி திரும்பி பார்த்து நம்மளை போட்டு கொடுத்துருவா போலேன்னு சொல்லிட்டு இவங்க கீழே குமிறாங்க. எந்திரிச்சு பாக்குறப்போ நம்ம கில்லர் மாதிரி அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவனும் நம்ம ஹீரோவை தான் கவனிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அவன் தான் கில்லர்னு. உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கில்லரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமும் ஓடி கில்லரை எப்படியாவது பிடிக்கணும்னு பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் போயிடுவான். இப்ப திரும்ப அந்த கடைக்காரர் அம்மாட்டே நீங்க எதுக்கு பேக் வாங்கினீங்கன்னு கேட்கறதுக்கு, ஒருத்தன் வந்து தனியா சாப்பிட்டா என்னைய பேக் வாங்கி வைக்க சொன்னா, அது மட்டும் இல்லாம எனக்கு காசு கொடுத்தா அதனால தான் நான் வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அவன் சாப்பிட்டு மட்டும் தான் போனானா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணான்னு கேட்கிறப்போ ஆமா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சான்னு சொல்றாங்க. இப்ப அந்த குடிச்சிட்டு போட்ட பாட்டில் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அது நம்ம ஊர்ல கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டில் தான் போல. அந்த கிளாஸ் பாட்டில் எல்லாம் திருப்பி ரீயூஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ கிளாஸ் பாட்டில் குடோன்ல கிடக்குது. ஆனா வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே எவிடன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையுமே செக் பண்றாங்க. இந்த பக்கம் கேங்ஸ்டர் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற குட்டி குட்டி கேங் லீடர் கூட மீட்டிங் வச்சிருப்பாரு. அப்ப இவங்க நிறைய ஆஃபர்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவனோட ஆஃபர்லாம் நம்ப முடியாது, இவனுக்கு கீழே வேலை பார்த்தவனே இவனை கொண்டுட்டான், எப்படி இவனை நம்புறதுன்னு. இந்த பக்கம் அந்த ஸ்டியரிங் வீல்ல ஒரு எவிடன்ஸ் மாட்டி இருக்கும் அந்த கார்ல பாக்குறப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து லேப்ல கொடுத்துருக்கப்போ அது ஒரு மிஸ்ஸிங் பர்சனோட சேர்ந்து போகுது. நீ எதுக்கும் இந்த ஆளை கண்டுபிடிச்சனா உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மிஸ்ஸிங் பர்சனோட அட்ரஸ்க்கு போய் பாக்குறப்போ ஒரு வீட்டுல வாடகைக்கு தான் இருந்திருக்கான். ஆனா ரொம்ப நாளா அந்த வீட்டுக்கு அவன் வரலன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறப்போ அது ஏதோ லேப் மாதிரி இருக்கு. அங்க நிறைய புக் இருக்கு, எல்லாமே சைக்கோ கில்லர்ஸ் கொலை பத்தின புக்கா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிராக்ல இருந்து நிறைய மருந்தும் கிடைக்குது. அங்க சில போட்டோஸும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அதுல ஒரு போட்டோல ஒருத்தனோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்பதான் ஞாபகம் வருது கேங்ஸ்டர் வந்து கில்லரோட ஃபேஸை வரைஞ்சிருப்பாரு இல்லையா. இப்ப அந்த போட்டோவே இந்த போட்டோவே மேட்ச் பண்ணி பாக்குறப்போ ஒரே மாதிரி இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோ கில்லரோட ஃபேஸையே பாக்குறாரு. ஒரு பையனை கிட்னாப் பண்ண கேஸ்ல நம்ம ஹீரோ அந்த கில்லரை பார்த்திருப்பான் இல்லையா, அப்ப கில்லர் தான் கால் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த கிட்னாப் பண்ணவங்களோட அம்மா கிட்ட பேசுற வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வாய்ஸை உடனே கேங்ஸ்டருக்கு அனுப்பி இந்த வாய்ஸை கேளுன்னு சொல்றப்போ கேங்ஸ்டரும் அதை கேட்டுட்டு இது கண்டிப்பா அந்த கில்லர் தான், ஏன்னா கேங்ஸ்டரோட கார் இடிச்சதுக்கு அப்புறம் சாரி நான் உங்க காரை தெரியாம இடிச்சிட்டேன்னு பேசியிருப்பான். ரெண்டு வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால கில்லரை சீக்கிரமா பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவனோட பேரு அவனுக்கு 35 வயசு ஆகுது, ஒரு ஆசிரமத்துல அவன் வளர்ந்துருக்கான். அவனோட 70 வயசு அம்மாவுக்கு அடிக்கடி கால் பேசுவான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் கேங்ஸ்டரும் அவங்களோட ஆளுங்களும் இருக்காங்க. அந்த கேங்ஸ்டரை குத்திட்டு அவன் எங்க போய் ஒளிஞ்சிருந்தான்றத கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னதான் கேங்ஸ்டரும் நம்ம ஹீரோவும் அங்க அமைதியா இருந்தாலும் அவங்க ஆளுங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னதான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த கில்லரை கண்டிப்பா பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸும் கேங்ஸ்டரும் நிறைய ஆளை சேர்க்கிறாங்க. அவனோட போட்டோவை எல்லார் கையிலையும் கொடுத்து இவனை கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. இதுக்குன்னே டீம் எல்லாம் பிரிச்சு ஒரு டீம்ல 5 பேரு, அதுக்கு ஒரு லீடரு. யாரையாவது அவனை மாதிரியே பாத்தீங்கன்னா உடனே உங்க லீடர்கிட்ட சொல்லணும், அவங்க எங்ககிட்ட சொல்லிடுவாங்கன்னு ஒரு பெரிய பிளானே போட்டு வைக்கிறாங்க. ஹாஸ்டல், பிஜி, அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஊர்ல எந்த ஏரியாலலாம் இல்லையோ அந்த ஏரியாவை இன்டு மார்க் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கேங்ஸ்டர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொடை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு வரா, அந்த பொண்ணு நனைஞ்சிட்டே வரனால இவரும் அவரோட கொடையை கொடுத்துறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வராரு, எங்க உன் கொடைன்னு கேக்குறப்போ அந்த பொண்ணை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஸ்கூல் போற பொண்ணு தானே, யாரு கொடுத்தாலும் இப்படி எல்லாம் எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றப்போ அந்த பொண்ணு யாருக்கு தெரியும் நீ தான் பார்க்க ரவுடி மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு பஸ் வந்தோடனே ஏறி போயிடுறா. என்னதான் எல்லாரும் நாள் முழுக்க தேடினாலும் ஒரு ஹோட்டல்ல எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்க ஜாலியா
ஜாலியா இருப்பாங்க. இந்த சீன்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் கேங்ஸ்டரோட கேங்கு, இன்னொரு பக்கம் போலீஸோட கேங்கு. என்னதான் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா இருந்தாலும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு டிவில ஒரு நியூஸ் ஓடுது. காலையில இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூல் பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை யாரோ கடத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு அவரோட கொடை அங்க கிடக்குற மாதிரி அந்த நியூஸ்ல காமிக்கிறாங்க. இதுல இருந்து ஒண்ணு நல்லாவே தெரியுது, அந்த கில்லர் இவங்களை ஃபாலோ பண்ணிருக்கான். அதனாலதான் இவங்க கிட்ட பேசின அந்த பொண்ணையும் கொலை பண்ணிருக்கான்னு. இப்ப உடனே அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா தேடுற வேலையில கிளம்புறாங்க. அப்படியே ஒரு ஹோட்டல்ல தேடிட்டு இருக்கப்போ அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் ஆமா இவன் மேல இருக்க ரூம்ல தான் தங்கியிருக்கான்னு சொல்றாங்க. உடனே மேல போய் பாக்குறாங்க. ஆனா அங்க அவன் இருக்க மாட்டான். அங்க வேலை பாக்குறவன்ட்ட கேட்கும் போது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனான்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா திருப்பி ஹோட்டலுக்கு தான் வருவான், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலான்னு ஒரு போலீஸ் மேல ரூம் கிட்ட வெயிட் பண்றாங்க. இன்னொரு கேங்ஸ்டர்ல இருக்க ஆளு அங்க கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் வர எல்லா காரையுமே தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டோட ஒரு எண்டுல கேங்ஸ்டரோட காரும் இன்னொரு எண்டுல போலீஸோட காரும் ரெடியா அங்க இருக்கும். இவங்க எல்லாரும் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கார் உள்ள வருது. முதல்ல அந்த கார் போலீஸோட காரை தான் கிராஸ் பண்ணி போகுது. போலீஸும் அவனை பாத்துறாரு. ஆனா அந்த கில்லருக்கு மேல யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியே இருக்கு. அதனால அவனுக்கு லைட்டா டவுட் வருது. காரை நிறுத்தலான்னு போனவன் டக்குன்னு கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறான். இந்த சீனை பார்க்கும்போது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அவன் காரை வேகமா எடுக்கவும் ஹீரோவும் கேங்ஸ்டரும் இந்த பக்கம் காரை வேகமா எடுத்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் அவனை கண்டுபிடிச்சிட்டாலும் இங்க கேங்ஸ்டருக்கும் போலீஸ்க்கும் நடுவே ஒரு காம்படிஷன் இருக்கு இல்லையா, யார் அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதுன்னு. அதனால ரெண்டு பேருமே வேகமா அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கில்லரை பிடிக்கிறத விட இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கார் ரேஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அவனோட கார் ஒரு கட்டத்துல இடிச்சிருவாங்க. ஆனா அவன் கீழே இறங்கி வேகமா ஓடிடுவான். இவங்களும் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குள்ளயும் புகுந்து அவனை வேகமா துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவன் மாட்டிப்பான், அதாவது அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட. ஆனா கில்லர் அந்த அசிஸ்டன்ட்டை நல்லா கத்தியால குத்திட்டா அங்க இருந்து தப்பிச்சிருவான். இப்ப கேங்ஸ்டர் அங்க வந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்ப கூட அசிஸ்டன்ட் அவன் இந்த வழியா தான் போனான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா கேங்ஸ்டருக்கு என்னதான் இருந்தாலும் கூடவே வேலை பார்த்தவன் இல்லையா, அவர் இறந்து போவோம் இவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்ப அவன் ஓடின வழியில பார்க்கும்போது அங்க ஒரு கிளப் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் கேங்ஸ்டர் போய் பாக்குறாரு. எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஆனா ஒரு ரூம்ல மட்டும் ரெண்டு பொண்ணுங்க அழுதுகிட்டே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இவருக்கு நல்லாவே டவுட் வந்துருச்சு. அப்ப இந்த கில்லர் உள்ளதான் இருக்கான், இவங்களை மிரட்டி பாட வைக்கிறான்னு உள்ள போயிடுறாரு. அப்ப அங்க உள்ள இருக்க ஒரு பாத்ரூம்ல தான் அந்த கில்லர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையை காமிக்கிறாங்க. இவர் வேகமா அந்த பாத்ரூம் கதவை உடைச்சு அவன் மேலேயே விழுந்து அந்த கில்லரை பிடிச்சிடுறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை கார்ல ஏத்திட்டும் போறாரு. இப்ப அவரோட குடோன்ல அவனை கட்டி வச்சுட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட அந்த கில்லர் கேங்ஸ்டரை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவனை கொலை பண்ணலான்னு போறப்போ நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்துடுறாரு. கேங்ஸ்டர் மேலே வண்டியை இடிச்சிட்டு என்னதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் நான் ஒரு போலீஸ் தான் சொல்லிட்டு கில்லரை உடனே அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட டிபார்ட்மெண்ட்கே கூட்டிட்டு போயிட்டு நான் கில்லரை பிடிச்சிட்டேன் பாத்தீங்களா, நீங்க இவ்வளவு நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அந்த சிபிஐயே கலாய்க்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த கில்லருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டை வாங்கிட்டு அங்க இருக்க டிவில அவனை பத்தி ஒரு நியூஸே பார்த்துட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல போலீஸ் அந்த கேங்ஸ்டரோட இடத்தெல்லாம் சீஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அதுவும் இப்ப நியூஸ் ஆயிடுச்சு. இந்த கேங்ஸ்டரை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ எதுக்கு இந்த மாதிரிலாம் கொலை பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு கில்லர் கொலை பண்றது எவ்வளவு அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் இவன் தான் கொலை பண்ணான்னு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல. அதனால கில்லர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கான். கோர்ட்லயும் போயிட்டு நான் ஒரு இன்னசென்ட் தான், எனக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, என்ன நீங்க ஜெயிலையும் போட முடியாது, இந்த கொலையெல்லாம் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சுமே ஒரு எவிடன்ஸுமே இல்லை, இப்போ இவனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கதான் ஒரு ட்விஸ்டே கொடுக்குறாங்க. அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து இதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துருக்கீங்களான்னு கில்லர்கிட்ட கேட்குறப்போ இல்லை எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அந்த கத்தியை பார்க்கவே இல்லைன்றாங்க. ஆனா இந்த கத்தியால குத்துவாங்கன்னா ஒரு சர்வைவர் இருக்காரு, அவர் தான் விக்டிம், அவர் தான் இன்னைக்கு விட்னஸ்க்கு வர போறான்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட கேங்ஸ்டர் தான். இதை பார்த்தோம்னா கில்லருக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா கேங்ஸ்டர் கண்டிப்பா விட்னஸ்க்கு வரமாட்டான்னு அவன் யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் இவன் குத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் வெளியே சொல்லவே அசிங்கப்பட்டிருப்பான். அப்ப எப்படி கோர்ட்ல விட்னஸா மட்டும் வர முடியும்னு நினைச்சிருந்திருக்கான். அந்த கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த கேங்ஸ்டருக்குமே ஒரு சின்ன ஃபைட் நடந்திருக்கு. கேங்ஸ்டர் என்கிட்ட கொடுத்துட்டு நான் கொலை பண்றேன்னு அவன் சண்டை போட, ஹீரோ இல்ல நான் அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை கோர்ட்ல தான் நிப்பாட்டுவேன் இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ விட்னஸா வந்தா கண்டிப்பா அவனை ஜெயில போட்டுலான்னு. ஆனா அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா ஏற்கனவே கேங்ஸ்டருக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தரை கொலை பண்ணிருப்பாரு இல்லையா, அப்ப நான் தான் பண்ணேன்னு அவர் சொன்னதை நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதை போட்டு காமிச்சு இது மட்டும் வெளியே போச்சுன்னா நம்ம ரெண்டு பேருமே மாட்டிப்போம், நீ விட்னஸா வந்தனா அவன் மேல நான் கேஸ் போட அவனை உள்ள தள்ளிடுவேன்றாரு. ஆனா அதுக்கு கேங்ஸ்டர் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் கோர்ட் சீனை காமிக்கிறப்போ நம்ம கேங்ஸ்டரே விட்னஸா வந்திருக்காரு. அங்க அந்த கோர்ட்டோட ஜட்ஜு நம்ம கேங்ஸ்டரை பார்த்து இவன் தான் உங்களை அன்னைக்கு குத்துனா நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு கேட்கிறப்போ, நான் ஒரு கேங்ஸ்டர், இந்த மாதிரி அட்டாக்லாம் நிறைய நடந்திருக்கு, நாங்க கடைசி வரைக்கும் யார் எங்களை குத்துனாங்கன்றது மட்டும் மறக்க மாட்டோம், அவன் தான் எனக்கு கண்டிப்பா குத்திருக்கான்னு
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் சப்மிட் பண்றாங்க. ஆனா அந்த கில்லரோட வக்கீல் என்ன சொல்றானா, இவனே ஒரு கேங்ஸ்டர் தான், இந்த மாதிரி அவனுக்கு அட்டாக் நடக்கிறதுலாம் சாதாரணம், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியாதுன்னு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் மோசமானவன் தான், நான் ஒன்னும் நல்லவன் சொல்லல, ஆனா அவன மாதிரி ஜாலிக்காக கொலை பண்றவன் கிடையாதுனா, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை கழட்டி எங்கெல்லாம் குத்து வாங்கியிருக்காருன்னு காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவனோட கத்தியை பிடிக்கும் போது என்னோட விரல்லையும் அது லைட்டா வெட்டி இருக்கு, அதே கத்தியை வச்சு அந்த கில்லரோட நெஞ்சில லெஃப்ட் சைட்ல நான் குத்தி இருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் நிறைய கொலை பண்ணிருக்கான், அதுவும் கத்தியால தான், கண்டிப்பா அவன் கையில நிறைய தழும்பு இருக்கும்னு சொல்றாரு. அதையும் ஜட்ஜ் நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சு இது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான், எனக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தனையும் இவன் தான் கொலை பண்ணா, அதை அவன் தான் கொலை பண்ணான்றதையும் அதுல எழுதியிருக்கான் பாருங்கன்னு சொல்றாரு. இந்த சீட் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவருக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தனை கொலை பண்ணப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த சைக்கோ கில்லர் தான் கொடுத்துருப்பான், அதாவது கேங்ஸ்டர் தான் உங்களோட பாஸை கொலை பண்ணானு. ஆனா அதுல ஒரு வேர்டை மட்டும் கட் பண்ணிட்டா நான் தான் அவரை கொல்லேன்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்ப நிறைய எவிடன்ஸ் இருக்கனால கில்லருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா என்னதான் கேங்ஸ்டர் இங்க ஒரு விக்டிமா இருந்தாலும் அவரும் நிறைய தப்பு பண்ணிருக்கனால அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த கேஸை நல்லா முடிச்சு கொடுத்ததுக்காக நம்ம ஹீரோக்கும் மெடலை கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், நம்ம கேங்ஸ்டர் தான் இதுல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, கடைசியில விக்டிமா விட்னஸும் கொடுத்திருக்காரு, ஆனா கடைசியில அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு. இப்போ ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு வண்டி வருது, அங்க இருந்து நம்ம கேங்ஸ்டர் இறங்குறாரு, அவரை இந்த ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுறாங்க. அங்க ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களுமே இவரை பாஸ் பாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேங்ஸ்டரும் ஒருத்தனை மட்டுமே பார்த்து போய்கிட்டு இருக்காரு, அது வேற யாருமே இல்ல, கில்லர் தான். இப்ப கில்லரும் கேங்ஸ்டரை பாக்குறான், அவனுக்கு செமையா பயம் வருது, ஏன்னா அவன் இருக்க ஜெயில தான் இப்ப கேங்ஸ்டரும் வந்திருக்காரு. இப்ப கேங்ஸ்டர் ஒரு லுக்கு விடுவாரு பாருங்க, கண்டிப்பா அந்த ஜெயிலுக்குள்ள அவனை கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு செம்மையா லுக் விடுவாரு. இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது போலீஸும் கேங்ஸ்டரும் இதை தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ நினைச்சபடி அவனை உள்ள போட்ட மாதிரி ஆகியாச்சு. அதே நேரம் கேங்ஸ்டர் கில்லரை கொலை பண்றதுக்கும் ஒரு பிளான் அமைஞ்சிருச்சு. நம்ம கேங்ஸ்டருக்கு நல்லாவே தெரியும், போய் கோர்ட்ல விட்னஸா ஆஜரானாலே கண்டிப்பா அவனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு. அதனால தான் போலீஸ் கிட்ட ஒரு டீல போயிட்டு இருப்பாரு, நான் அரெஸ்ட் ஆகுறேன், ஆனா அந்த கில்லர் இருக்க அதே ஜெயிலுக்கு தான் நான் போவேன்னு. இதுக்கு நம்ம போலீஸும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம கேங்ஸ்டர் அந்த கில்லரை கொலை பண்ண போற மாதிரி காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிச்சிடுறாங்க. இந்த படம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், அந்த கில்லர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம ரெண்டு ஹீரோஸ்மே என்னதான் அவங்க கேங்ஸ்டர் அவங்க போலீஸா இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர சீன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி நல்ல படத்தோட கதையை அடுத்த வீடியோல போடுறேன், அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.